வந்துட்டு மோகன் கடையில் இருக்கேன். நம்ம அண்ணன் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அவர் குக்கிங் வந்துட்டு எங்கேயுமே அடிச்சுக்க முடியாத அளவில் இருக்கு. என் சொத்தவே எழுதி வைக்கலான் இருக்கேன். குடல் புண் வராமல் இருக்கிறது இதெல்லாம் மெயின். இன்னும் கருப்பட்டியை போட்டு சாப்பிட்டா இன்னும் அழகாக இருக்கும். வாரம் வாரம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இந்த கறி வந்து நம்ம சாப்பிட்றது உடம்பு கூலிங் நீட்டாக சமைச்சு தருவாங்க ப்ரோ. திருச்செங்கோட்லேயே ஃபேமஸான கடை இது சொல்லலாம். டேஸ்ட் வெறித்தனமாக இருக்கும் ப்ரோ. ஏரியா பசங்க எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறோமோ அதே காரத்தோடு போட்டு தருவாங்க. அதுவும் மிக்சியில் இல்லாமல் கையாலே அரைச்சி அது ஒரு தனி டேஸ்ட்டு. இங்கே இருக்க திருச்செங்கோடு பசங்க இங்கே தான் சாப்பிடுவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்து இருக்கிற காரப்பாளையம்மேடுன்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்கே மோகன் பன்றி வறுவல் கடை இருக்குங்க. இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் போர்க் ஃப்ரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 17 வருஷமா வச்சிருக்காங்க. இப்போ பச்சை கறி என்ன ரேட்டுக்குண்ணா? 460ங்கண்ணா. நம்ம கடையில் என்னென்ன கிடைக்குதுங்கண்ணா? ஆனால் இட்லி வறுவல் பச்சைக்கறி வேணும்னா அவங்க டேஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு வரமிளகா நார்மலாக கேட்டாலும் போட்டு தந்துடுவோம். 1 கிலோ காரம் சுருக்குன்னு வேணாலும் போட்டு தந்துடுவோம். குழம்பு வச்சு நல்லா கிரேவியாக வறுத்து குழம்பு தனியாக எடுத்துட்டுங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ மசாலா ஆட்டி ஊற்றுறோமோ அந்த பக்குவத்தை கொண்டாந்து இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. சார் ஓட்டரா இருக்கு. இப்போ நாம சரியா 1 கிலோ எடுத்துருக்குங்க. இடைப்பட முடியும். கழுவிட்டு போட்டோம்னாக்கா இந்த ரத்த பசையெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும். சூப்புங்களா கறி போகிறேண்ணா? ஓகேண்ணா. அரை ஸ்பூன் தண்ணிங்க. அடுத்து வச்சு 3 மிளகா. நான் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 1, ஒரு தக்காளி பழம். ஒரு தக்காளி பழம். நான் மீண்டும் இன்னும் ஒரு 1.5 சொம்பு தண்ணி. 1 கிலோவுக்கு 2 கட்டி பூண்டு. மிளகாய் 8 மிளகாய்ங்க. இது நல்லா நெய்யை இடிக்கணுங்க. ஒரு 1/2 ஸ்பூனு கறி மசாலா, மட்டன் மசாலாங்க 1 ஸ்பூன், போட்டுக்கலாம் வேகட்டும் இடிக்கணுங்க. அரைச்சி போட்டோம்னாக்கா அதில் 1 செக்க தாங்க இருக்கும். ஆமாங்க. நம்ம குக்கருக்கு சாப்பாட்டுக்கும் நம்ம வடிச்ச சாப்பாட்டுக்கும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. இப்போ கடல மாவுங்க. ஆமாங்க 1 ஸ்பூன். தலை தூவி விட்டுக்கிறோம் வேண்டியா. கறியில் வேகும்போது வெந்துருங்க. இட்லிக்கு தனியாக எடுத்துருவோங்க. பிடிச்சு வச்சது அது இப்போ போடுறேங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். மல்லித்தூள். ஆமாங்க. ஓகே. கொரியாண்டர் பவுடர். மசாலா. மட்டன் மசாலா. ஓகே. ஒரு 3/4 ஸ்பூன். மட்டன் மசாலா 3/4 ஸ்பூன். கரம் ஃப்ளார். ஓகே. கடலை மாவுங்க.
போர்க் பிளட்டு ஓகேண்ணா. நான் ப்ரெட்டு பண்ணாக்க எண்ணெய் விடும். எண்ணெய் விட்டுரும். ஆமாங்க. ஓ ரைட் ரைட். சரியா ½ அன் ஹவர். பாருங்களேன் எவ்வளோ குயிக்காக போர்க் ஃப்ரை ரெடி பண்ணிட்டாருன்னு. நம்ம குழம்பு இட்லி எடுக்கிறோம் இல்லைங்க, அந்த ஆமாங்க, இந்த இந்த பதத்தில் போட்டோம்னா தான் ரெடி பண்ணிட்டாருன்னு வறுவல். இப்படி போடும்போது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நல்லா சொலையாக இருக்குங்க பீஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.